வணக்கம் நேயர்களே, இது இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் பச்சிளம் குழந்தையை கடத்தி செல்ல முயன்ற பெண்ணை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சரவணன் திவ்யா தம்பதியினருக்கு கடந்த 4 நாட்களுக்கு முன் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரிந்த பெண் ஒருவர் திடீரென அதிகாலையில் குழந்தையை தூக்கிச் சென்றதைக் கண்டு உறவினர் ஒருவர் கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து குழந்தையை மீட்டு அப்பெண்ணை போலீசில் ஒப்படைத்தனர். ஏதோ கால் சென்டர்ல வேலை இருக்கிற மாதிரி கால் பாய்க்கு ஆட்கள் தேவைன்னு விளம்பரம் செஞ்சிருக்கு ஒரு மர்ம கும்பல். உல்லாசமா இருக்கலாம், அதே நேரம் பணமும் சம்பாதிக்கலாம்னு ஒரே நேரத்தில் 2 லட்டுக்கு ஆசைப்பட்டவருக்கு நடந்த பரிதாப சம்பவம் தான் இது. இல்ல நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்களே சொல்லுங்க. அட சிங்கிள் பசங்களா, நீங்க ஸ்பெஷல் கனெக்ஷன் தேடுறீங்களா? நீங்களும் தான் மிங்கிளாக விருப்பப்படுறீங்க. நீங்க சிங்கிளா? லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கா? நீங்க ஏன் எங்களோட மிங்கிளாக கூடாது என்று மாடர்ன் மங்கைகளை வைத்து விளம்பரம் செய்து டேட்டிங் பண்ண வாங்க வாங்க என்று வாலிபர்களுக்கு வலைவிரிக்கக்கூடிய ஆப்புகள் இன்று ஏராளமாக வந்துவிட்டன. சிங்கிள் லைஃப்னால வெறுப்பா இருக்கீங்களா? அப்படின்னா இந்தாங்க, மேல இருக்கிறவ உங்க பேச்சை கேட்டுட்டாரு. இத்தகைய கவர்ச்சியான விளம்பரங்களை எல்லாம் உண்மை என நம்பி டெக்னாலஜியா என்று வாயை பிளந்த முரட்டு சிங்கிள்ஸ் பலரும் ஆன்லைன் டேட்டிங் ஆப்பில் ரகசியமாக பணத்தை பறிகொடுத்து வருவதும் தொடர்கதையாகிவிட்டது. இப்படி காதல் கண்ணாமூச்சி ஆடுவதற்கு கண்மணிகளை தேடும் காளையர்கள் ஒருபுறம் என்றால், மற்றொரு புறம் திருமணமான அன்சாட்டிஸ்ஃபைட் ஆன்டிகளை திருப்திப்படுத்த கால் பாய்ஸ் தேவையென விளம்பரம் செய்து சில ஃபேக் ஐடிக்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்கேம் செய்து வருகின்றனர். ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இல்லத்தரசிகள் பதிவிடக்கூடிய புகைப்படங்களை கிராப் செய்து அதன் மூலம் போலியாக ப்ரொஃபைலை கிரியேட் செய்து பல இளைஞர்களை சேவை செய்ய அழைத்து நூதன முறையில் பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படித்தான் சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் தனியார் நிறுவனத்தில் குறைவான சம்பளத்திற்கு வேலை பார்த்து வந்துள்ளார். வாழ்க்கையில் எப்படியாவது அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என துடியாய் துடித்த அந்த இளம் ரத்தம் இணையத்தில் புதிய வேலை வாய்ப்பினை தேடியுள்ளது. படித்த படிப்பிற்கான வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய எத்தனையோ நம்பகத்தன்மையான ஜாப் போர்ட்டல்ஸ் உள்ள போதும் அந்த வாலிபர் டெலகிராமில் தன்னுடைய தனித்திறனுக்கான வேலை வாய்ப்பை தேடி வந்துள்ளார். அப்போது அவருடைய கண்ணில் கால் பாய்ஸுக்கு ஆட்கள் தேவை என்று விளம்பரம் சிக்கியிருக்கிறது. உடனடியாக அந்த ஐடியை தொடர்பு கொண்டு தான் மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் தான் தகுதியானவன் என்றும் தெரிவித்திருக்கிறார். நேர்காணலுக்கு விண்ணப்பித்திருந்த வாலிபரிடம் ஒரு சில ரகசிய தகவல்களை கேட்டு பெற்றுக் கொண்டவர்கள் முதலில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என கூறி அவர்களுடைய அக்கவுண்டை ஓபன் செய்துள்ளனர். ஜிபே மூலம் முதலில் ரூபாய் 500 பெற்றுக் கொண்டவர்கள் அதன் பிறகு ப்ராசஸிங் ஃபீ, மெம்பர்ஷிப் கட்டணம் என டிசைனாக அளந்துவிட்டு மொத்தம் 13,000 ரூபாயை சுருட்டி உள்ளனர். ஒவ்வொரு முறை பணம் கட்டுவதற்கு முன்பும் ஏதாவது ஒரு இல்லத்தரசியின் புகைப்படத்தை வாலிபருக்கு ஷேர் செய்யும் அந்த கும்பல் எலீட் கஸ்டமர் ஆடி காரில் பஸ் ஸ்டாண்ட் ஆர்ச்சருகே காத்து கொண்டிருப்பதாக கூறியும் கிளையண்டின் கிளுகிழுப்பான ரெக்குயர்மெண்ட்ஸ்களை அனுப்பியும் திக்குமுக்காட வைத்துள்ளனர். உல்லாசம் அனுபவித்துவிட்டு அதற்கு பணமும் தருகிறார்களே என ஒரே நேரத்தில் 2 லட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த இளைஞரும் தனியார் நிறுவனத்தில் சம்பாதித்த சொற்ப வருமானத்தையும் ஃபேக் ஐடியிடம் சேவை செய்வதற்காக கட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் பணத்தை வாங்கியவர்கள் தன்னை எந்த ஒரு கிளையண்ட்டுக்கும் சர்வீஸ் செய்ய அனுப்பாததால் அந்த வாலிபர் ஏமாற்றமடைந்துள்ளார். மிகுந்த பண கஷ்டத்தில் இருப்பதால் தனக்கு ஒரு அசைன்மெண்டாவது கொடுங்கள், வறுமை வாட்டி வதைக்கிறது என வாட்ஸ்அப் சாட்டில் மனமுடைந்து கதறி உள்ளார். ஆனால் வாலிபர் சென்டிமெண்டாக பேசவும்
இதற்கு மேல் இவரிடம் பணத்தை ஏமாற்ற முடியாது என தெளிவாக முடிவெடுத்த அந்த மோசடி கும்பல் கடையை மூடிவிட்டு அடுத்த கண்ணுக்குட்டியை தேடி சென்றுள்ளனர். பணத்தை பறிகொடுத்த வாலிபர் தன்னை போல் இன்னொரு நபர் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடு தற்போது ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்திருக்கிறார். இந்நிலையில் கால் பாய்ஸ் வேலைக்கு ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்து இந்த கும்பல் தினமும் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ஏமாற்றி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மோசடி கும்பல் கைதான பிறகே அவர்கள் இதுவரை எத்தனை காளையர்களை நம்ப வைத்து ஏமாற்றி உள்ளனர் என்கிற முழு தகவலும் தெரிய வரும். மேலும் பெண்களின் புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்து அதனை ஆபாசமாக பதிவிடுவதால் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக பேரணிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர் கிழிந்து விழுந்ததில் தந்தை மகன் ஆகிய இருவர் காயமடைந்தனர். வயல்வெளியை பாராக மாற்றி பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மேக்கரை கிராமத்தில் விவசாய பகுதிக்கு சென்ற பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் பலவித மதுபானங்களை அடுக்கி வைத்து ஏங்க மேக்கரைக்கு வாங்க, ரம்பீர் பிராந்தி இருக்குது, குடித்துவிட்டு அருவியில குளிச்சு கும்மாளம் போடுங்க என்று இழுவையோடு பேசியுள்ளார். மேக்கரைக்கு வாங்க, வந்தீங்க பாருங்க, ரம்மு, பீரு, பிராந்தி, விஸ்கி, ஒயின், பெப்சி, தண்ணி வந்து குடிச்சுட்டு இந்த அருவியில கும்மாளம் அடிங்க, மாப்பிள்ள அந்த அருவியை காட்டுங்க. கேரளாவில் அசுர வேகத்தில் வந்த கார் மோதி பள்ளி மாணவன் தூக்கி வீசப்பட்ட காட்சி நெஞ்சை பதற வைத்துள்ளது. கேரளாவில் சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவன் மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோடு மாவட்டத்தில் நெல்லிக்கவரம் பகுதியில் பள்ளி முடிந்த நிலையில் மாணவர் ஒருவர் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது எதிரே வந்த கார் மாணவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். அவர் தூக்கி வீசப்பட்ட வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் காயமடைந்த மாணவர் சிகிச்சை பெற்று வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் லிப்டில் சிக்கிய 4 சிறுவர்கள் காப்பாற்றும்படி கதறும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. விருதுநகரில் மது போதையில் புகைக்கூண்டு வழியாக வீட்டினுள் இறங்கிய நபர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரத்தைச் சேர்ந்த 35 வயதான பிரபாகரன் மது போதைக்கு அடிமையாகி உள்ளார். இந்நிலையில் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு சென்ற அவர் சாவியை தொலைத்ததால் மாடியில் இருந்த புகைக்கூண்டு வழியாக வீட்டினுள் இறங்க முயன்றுள்ளார். புகைக்கூண்டின் உள்புறம் குறுகலாக இருந்த நிலையில் பாதியில் மாட்டிக்கொண்ட அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். டெல்லி ஜஹாங்கீர்புரி பகுதியில் கடைக்காரர் கண்ணில் மிளகாய் பொடி தூவிய கும்பல் பணப்பெட்டியை தூக்கிக் கொண்டு ஓடியது.